வேத வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லூக்கா 1 அதிகாரம் 64 வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? ஒரு பெண்ணின் மூலமாகவே உலகத்தின் இரட்சகரும் இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார் என்றும், தேவன் ஒரு காரியத்தை செய்யும்படி தீர்மானித்து விடுவார் என்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றும், கன்னி பிறப்பும் உயிர்த்தெழுதலும் இணைந்தே செல்லும் ஒன்றாக இருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லூக்கா 1 அதிகாரம் 65 வசனம் முதல் 2 அதிகாரம் 28 வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எவ்வாறு நிறைவேறியது? அகஸ்தராயன் யார்? இந்த உலகத்திலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வழி எது? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 65 வசனம் முதல் 69 வசனம் வரை வாசிக்கிறேன். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலை நாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடே இருந்தது. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும். இந்த வார்த்தைகளிலிருந்தே யோவான் வித்தியாசமான ஒரு குழந்தையாக இருக்க போகிறார் என்பது தெரிகிறது. யோவானின் பிறப்பின் சமயத்திலே தகப்பனாகிய சகரியா சுமார் 9 மாதங்கள் பேச முடியாதவராயிருந்து இப்பொழுது பேசக்கூடியவராகிறார். மட்டுமல்ல, ஒரு தனி பாடலையும் பாடுகிறார். எலிசபெத் முதல் பாடலை பாடினாள். மரியாள் 2வது பாடலையும், சகரியா 3வது பாடலையும் பாடுகிறார். சகரியாவின் பாடல் ஒரு தீர்க்க தரிசன பாடல். சகரியா தாவீதின் வம்சத்திலே வந்தவராக இல்லாவிட்டாலும் தனது குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் இருக்கப் போகிறான் என்பதை உணர்ந்து கொள்கிறார். இதைத்தான் மல்கியாவிலேயும் ஏசாயா தீர்க்க தரிசனத்திலும் பார்க்கிறோம். மேசியாவின் வருகையை அறிவிக்கும் ஒருவராக யோவான் இருந்தார். மேசியாவுக்கு முன்னோடியாக வர வேண்டியவர் வந்தபடினாலே மேசியாவின் காலம் அதிக தூரத்தில் இல்லை என்பது தெளிவாகிறது. அவர் சீக்கிரம் வருகிறார். வசனங்கள் 70 முதல் 75 வரை பாருங்கள். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும், ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். தேவன் ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார். மரியாள், எலிசபெத்து, சகரியா இவர்கள் எல்லாருமே ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதை விசுவாசித்திருந்தார்கள். இன்றைக்கும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று அநேகர் நம்புகிறதில்லை. அருமையானவர்களே, யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்திலே சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற மாட்டார் என்று எண்ணுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. வசனங்கள் 76 முதல் 80 வரை பாருங்கள். நீயோ பாலகனே, உன்னதமானோருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். யோவான் உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு முன்னாக சென்று அவருக்கு இவர் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டியவராய் இருந்தார். மேசியா தங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்பதை யோவானும் பின்னான காலங்களிலே அறிந்தவராயிருந்தார். ஆம், யோவான் ஸ்நானகன் மிகவும் வித்தியாசமான ஒரு மனிதர். தேவனுக்காக ஒரு விசேஷித்த பணியை செய்ய ஆயத்தப்படுத்தப்பட்டார். இப்பொழுது நாம் லூக்கா 2 அதிகாரத்தை பார்க்க போகிறோம். மோசேயின் பிரமாணத்தின்படி இயேசு பாலகன் 8வது நாளிலே விருத்த சேதனம் செய்யப்படும்படியாக கொண்டு வரப்பட்டார்.
கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் பார்த்தால், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். சரி, இயேசு பாலகனை இவ்வாறாக எருசலேமிற்கு கொண்டு வந்த பொழுது இங்கே சிமியோனும் அன்னாளும் பாடுகிறார்கள். மட்டுமல்ல, இயேசு பாலனாய் இருந்த பொழுது நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை லூக்கா மட்டுமே எழுதியிருக்கிறார். இதன் மூலமாகவும் இயேசு ஒரு சாதாரண குழந்தையாகவே வளர்ந்தார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. குறிப்பாக 52ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நாம் ஒவ்வொரு வசனமாக பார்க்கும் முன்னதாக சில பின்னணியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒரு சரித்திரம். அது மட்டுமல்ல, அதிகமாக சிந்தனை செய்யும் கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்ட சுவிசேஷம். தேவனுடைய குமாரனை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற ஆவிக்குரிய நோக்கத்தோடும் இது எழுதப்பட்டது. நேண்டர் என்ற ஒரு பரிசுத்தவான் கிறிஸ்தவம் என்னும் விதை நாட்டப்படுவதற்காக நிலம் ஆயத்தப்படுத்தும்படி 3 சரித்திர புகழ் வாய்ந்த தேசங்கள் ஒவ்வொரு வகைகளிலே செயல்பட வேண்டியது இருந்தது என்று எழுதியிருக்கிறார். எப்படி? யூதர்கள் சமயம் தொடர்பான காரியத்திலேயும், கிரேக்கர்கள் விஞ்ஞானம் மற்றும் கலைகளிலேயும், ரோமர்கள் அன்று உலகத்தை ஆளுகிறவர்களாகவும் செயல்பட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷங்களுமே ஒவ்வொரு வகையான மக்கள் கூட்டத்திற்காக எழுதப்பட்டது. மத்தேயு தனது சுவிசேஷத்தை யூதர்களுக்காகவும், மார்க்கு தனது சுவிசேஷத்தை ரோமர்களுக்காகவும், லூக்கா தனது சுவிசேஷத்தை கிரேக்கர்களுக்காகவும் எழுதும்படியாக தேவன் திட்டமிட்டார். டாக்டர் கிரிகரி என்பவர் சொல்லும் பொழுது, சரித்திரத்திலே வந்த எத்தனையோ மக்களை விட கிரேக்கர்கள் வித்தியாசமான குணநலனை கொண்டவர்களாய் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் எதையுமே ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்கும் காரியங்களை மனுக்குலத்திற்கு கொடுத்தார்கள் என்கிறார். மனிதனை பூரண மனிதனாக மாற்ற வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்று தங்களை குறித்து எண்ணியிருந்தார்கள். கிரேக்கர்கள் மனிதனுடைய சாயலிலே அவர்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி கொண்டார்கள். இதன் விளைவாக மனித கலாச்சாரத்திலே உலகம் சார்ந்ததாகவும் கடவுளற்றதாகவும் ஆக்கிவிட்டார்கள். அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருந்த மேடையை குறித்து கிரேக்கர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்திற்கு சென்று சொல்ல வேண்டியதாக இருந்தது. இந்த வகையிலே கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்த பணிகளை செய்து வைத்தார்கள் என்று சொல்லலாம். இவருடைய காரியம் மக்களை சிந்திக்க செய்தது. விடுதலை பெற வேண்டும், பூரணமாக வேண்டும் என்ற எண்ணத்தை மனிதனுக்கு கொடுத்தது. இந்த காரியத்தை தங்களிலே செய்து முடிக்கக்கூடிய ஒருவருக்காக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை அந்நாட்களிலே உலகமெங்கும் செல்வதற்கு கிரேக்க மொழி உதவி செய்தது. ஆம், சுவிசேஷமானது கிரேக்க மொழியிலேயே உலகமெங்கும் முதலாவது பிரசங்கிக்கப்பட்டது. இது செயல் வடிவம் பெறுவதற்காக தேவன் மகா அலெக்சாண்டரை பயன்படுத்தினார். அருமையானவர்களே, இதையெல்லாம் மனதிலே கொண்டவர்களாக கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கவனிப்போம். பாருங்கள், லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. உலகமெங்கும் என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது இந்தியாவும் அமெரிக்க ஐக்கிய நாடும் ரோம் அதிகாரத்திற்கு கீழே இருந்தது என்று ஒருவேளை சிலர் நினைக்கலாம். உலகமெங்கும் என்ற கிரேக்க வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால், உலகத்திலே மக்கள் குடியிருந்த இடமெல்லாம் என்பதாகும். மட்டுமல்ல, கலாச்சாரமே அறியாதவர்களாக உலகத்தின் மற்ற பகுதிகளிலே வாழ்ந்த யாரும் இந்த கணக்கெடுப்பிலே சேர்க்கப்படுகிறதில்லை. சரி, இந்த அகஸ்தராயன் யார்? இவன்தான் ஜூலியஸ் சீசருடைய தத்தெடுக்கப்பட்ட மகன். அகஸ்தராயனை குறித்து லூக்கா எழுதியிருப்பது ஏதோ தற்செயலாய் நிகழ்ந்த ஒன்று அல்ல. குடிமதிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிற தமிழ் வார்த்தை ஆங்கில வேத புத்தகத்திலே வரி வசூல் செய்யப்பட வேண்டும் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் அகஸ்தராயனின் அரண்மனையிலிருந்து ஒரு கட்டளை பிறந்தது. விரிவடைந்த தனது ராஜ்யத்தை காவல் செய்வதற்கான படையை திரட்டவும் தான் செல்வ செழிப்பிலே வாழவும் அவனுக்கு பணம் தேவையானதாய் இருந்தது. லூக்கா மிக தெளிவாக சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த கட்டளை வந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். வசனங்கள் 3 முதல் 7 வரை பாருங்கள். அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான்.
அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். இப்பொழுது யோசேப்பும் மரியாளும் கலிலேயாவிலே உள்ள நாசரேத்தை விட்டு வெளியே வந்து யூதேயாவில் உள்ள பெத்லேமுக்கு, அதாவது தாவீதின் ஊருக்கு போனார்கள். ஏனென்றால் யோசேப்பு வம்ச வழியின்படி தாவீதின் வம்சத்திலே வந்தவன். இப்பொழுது மரியாளும் ஏன் பெத்லேமுக்கு போக வேண்டும்? அவளும் கூட தாவீதின் வம்சத்திலே வந்தவள்தான். அருமையானவர்களே, இந்த பெரிய ஆவிக்குரிய சத்தியமும் சரித்திர உண்மையும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. அகஸ்திராயன் தனக்காக ஒரு தெய்வத்தை செய்ய முற்படுகிறான். அவன் எல்லாராலும் வணங்கப்பட விரும்புகிறான். எனவே எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போகும்படியான ஒரு கட்டளையை பிறப்பித்தான். இப்பொழுது மரியாள் தனது வயிற்றிலே தேவகுமாரனை சுமந்து கொண்டிருக்கிறாள். இது அற்புதமான ஒன்று. அகஸ்திராயன் தன்னையே ஒரு தேவனாக்க முயற்சிக்கிறான். ஆனால் இன்று யாருமே அவனை கனப்படுத்துகிறதில்லை, அவனுக்கு வரி கொடுப்பதும் இல்லை. ஆனால் அன்று மரியாளின் கற்பத்திலே இருந்த குழந்தை இன்று அநேக மக்களால் தொழுது கொள்ளப்படுகிறது. அவரை இரட்சகர் என்று இப்பொழுது நாம் அழைக்கிறோம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற தேவனுடைய கரத்திலே கருவியாய் இருந்தவன் தான் அகஸ்திராயன். மீகா 5:2 என்ன சொல்கிறது? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று பார்க்கிறோம். இது மிகவும் அற்புதமான ஒரு சம்பவம். அன்று அங்கே நடைபெற்ற எல்லா சம்பவங்களுமே தேவனாலே ஒழுங்கு செய்யப்பட்டதாய் இருந்தது. அந்த கட்டளையை பிறப்பித்த பொழுது யாராவது ஒருவர் பேர்காலமான நிலைமை இருக்கிற பெண்களும் அல்லவா புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று ராயனிடத்தில் கேட்டிருப்பார்கள் என்றால் அவன் என்ன சொல்லியிருப்பான்? சிறுபிள்ளைகளை குறித்தோ தாய்மாரை குறித்தோ எனக்கு கவலை இல்லை, எனக்கு வரிதான் வேண்டும், பட்டாளங்களை சேர்க்க வேண்டும், பணத்தை சேர்க்க வேண்டும், செல்வ செழிப்பிலே வாழ வேண்டும் என்று தான் கூறியிருப்பான். ஆனால் அவை எல்லாமே இன்று கடந்து விட்டது. ராயனும் இப்பொழுது இல்லை. இந்த வேத பகுதியிலே சாதாரண மனிதனுடைய சின்ன சின்ன காரியங்களையும் லூக்கா எழுதியிருக்கிறார். கவனித்தீர்களா? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் என்று சொல்கிறார். இவ்வளவு தூரம் அவர் ஒரு மனிதனில் மனிதனாக வந்தார். தேவன் மனுஷனுடைய சரீரத்தில் வெளிப்பட்டார் என்பதை இங்கே பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனியுங்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அநேகர் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதாவது, இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறந்தார்? பயங்கரமான குளிர்காலத்திலே மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையோடு வெளியே தங்கியிருக்க முடியாதே. எனவே இயேசு பிறந்த நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற நாள் மிக துல்லிபமானது அல்ல என்று சொல்கிறார்கள். அது உண்மைதான். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த குறிப்பிட்ட நாளிலே தான் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்பதும் கூற முடியாதது. வேத புத்தகம் எப்பொழுது இயேசு பிறந்தார் என்று சொல்லவில்லை. ஆனால் முக்கியமான ஒன்று, அவர் பாலனாக இந்த உலகத்திலே பிறந்தார். அதே போல எந்த தேதியிலே அவர் அடிக்கப்பட்டார் என்பதும் சொல்லப்படவில்லை. முக்கியமானது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்பதுதான். இப்பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் வரை வாசிக்கிறேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எத்தனை அருமையானதாக இருக்கிறது இல்லையா? நாம் அந்த குழந்தையினிடத்திலே நம்முடைய மனதை பறிகொடுக்கிறோம். ஆம், அவ்வாறுதான் தேவன் உலகத்தை படைத்திருக்கிறார். 2வது முறை அவர் இந்த உலகத்திற்குள்ளே வரும்பொழுது எப்படி வரப்போகிறாரோ அப்படி அவர் முதல் முறை வந்திருக்கலாம். சகல வல்லமையோடும் சகல மகிமையோடும் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தையாக, ஒரு பலவீனமான பாண்டமாக இந்த உலகத்திலே அவர் வந்தார். தனது தெய்வீகத்தை அவர் தூர வைத்துவிட்டு வரவில்லை, அவருடைய மகிமையைத்தான் துறந்து வந்தார். அவரை வரவேற்பதற்கு சில தேவதூதர்களும் சில மேய்ப்பர்களையும் தவிர இன்னும் எத்தனையோ காரியங்கள் வந்திருக்க வேண்டும். சகல சிருஷ்டியுமே வந்திருக்க வேண்டும். அகஸ்திராயனும் குடிமதிப்பு எழுதச் செல்லும் பொழுது மக்கள் கொடுக்கும் வரியை பெற்றுக்கொண்டிருந்ததை விட பெத்லேமிலே இயேசு பாலனை தொழுது கொள்ள வந்திருக்க வேண்டும். அந்த காரியத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவை அவனை கட்டாயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அவர் தனது மகிமையை துறந்தவராக சின்ன பாலனாக வந்து உதித்தார். வசனம் 12 பாருங்கள். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான்.
இங்கே மீண்டுமாக பிள்ளையை துணிகளில் சுற்றி என்று இயேசுவின் மானுட அவதாரத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களை உணர்கிறோமோ அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாலனாக அவர் வந்துவிட்டார். அருமையான சகோதரனை சகோதரியே, மனுக்குலத்தை அவர் அறிந்தவராயிருக்கிறார். தேவாதி தேவனுக்கு உங்களை குறித்து தெரியும், என்னை குறித்து தெரியும். இயேசு கிறிஸ்து அன்று பாலனாக உலகத்திலே வந்தபடினாலே இன்று அவர் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவராயிருக்கிறார். இது மற்றொரு காரியத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாமும் தேவாதி தேவனை குறித்து சில காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் அவர் நம்மை போல மனிதனானார். வசனங்கள் 13-14 பாருங்கள். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும் என்பதுதான் பொருள். இன்று அநேகர் நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுவோம் என்று சொல்வது போல கூறவில்லை. அருமையானவர்களே, ஏசாயா 48:22 நாம் வாசிப்பது போல துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஏர் முனைகளை யுத்தத்திற்கான வாளைப் போலவும் ஈட்டியைப் போலவும் அடிக்க வேண்டிய நாட்களிலே நாம் வாழுகிறோம். ஆம், துன்மார்க்கமான ஒரு உலகத்திலே வாழுகிறோம். பிசாசு ஆளுகை செய்யும் ஒரு உலகத்திலே வாழுகிறோம். எனவே எங்கும் சமாதானம் இல்லை. எனவே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறவர்களுக்குத்தான் இப்பொழுது சமாதானம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வந்து அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவராயிருப்பீர்கள் என்றால் இந்த சமாதானத்தை நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 5:1 சொல்லும் பொழுது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்தபொழுது இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தான் அவர் கொண்டு வந்தார். இரண்டாவது முறை அவர் வரும்பொழுது சமாதான பிரபுவாக வருவார். அவ்வாறு அவர் வரும்பொழுது எல்லா அநியாயங்களையும் நீக்கி போடுவார். எல்லா கலகங்களையும் உலகத்தை விட்டு எடுத்து போடுவார். பூமியிலே சமாதானத்தை நிலவுவார். அவ்வாறாக அவர் வரும் வரை பூமியிலே சமாதானம் இல்லை. லூக்கா 2:15-16 வாசிக்கிறேன். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். மேய்ப்பர்கள் அவசரமாக பெத்லெகேமுக்கு போகிறார்கள். அங்கே அவர்கள் மரியாளையும் யோசேப்பையும் குழந்தை இயேசுவையும் பார்க்கிறார்கள். இவர்கள்தான் இயேசு பாலனை முதலாவது வந்து தரிசித்தவர்கள். மத்தேயு சொல்வது போல பின்னான காலங்களிலே தான் சாஸ்திரிகள் இயேசுவை தரிசிக்க வந்தார்கள். ஏனென்றால் சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வரும்பொழுது அவர் மாட்டுத் தொழுவத்திலே இல்லை, ஒரு வீட்டிலே இருந்தார். இந்த இடைப்பட்ட காலத்திலே அநேக மாதங்கள் கடந்து சென்றிருக்க வேண்டும். லூக்கா 2:17-20 வரை பாருங்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். பொதுவாகவே ஒரு தாய் செய்வது போல மரியாள் அநேகம் காரியங்களை தன்னுடைய இருதயத்திலே வைத்தாள். இயேசு பாலகனின் உயிருக்கு இருந்த ஆபத்தினாலே மரியாளும் யோசேப்பும் பாலன் இயேசுவை எகிப்திற்கு கொண்டு சென்றார்கள். சில காலங்களுக்கு பின்னர் அவர்கள் நாசரேத்திற்கு திரும்பினார்கள். மனு குடும்பத்திலே அவர் வந்து தோன்றினபடியினாலும் மோசேயின் பிரமாணத்திற்கு அடியிலே வந்து பிறந்திருந்ததினாலும் அவர் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அதற்கடியிலே வாழ்ந்து வந்தார். வசனங்கள் 21-22. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கற்பத்திலே உட்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி குழந்தையை பெற்றெடுத்த எந்த ஒரு தாயும் 40 நாட்கள் தீட்டானவளாக கருதப்பட்டாள். வசனங்கள் 23-24 பாருங்கள். முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும்
அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அருமையானவர்களே, இங்கே இயேசுவின் பெற்றோர் கொண்டு வந்த பலியானது அவர்கள் எவ்வளவு ஏழ்மையான ஒரு நிலைமையில் இருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் கொண்டு வந்த அந்த பலியானது மரியாளுக்காக கொண்டு வரப்பட்டதை அன்றி பாலன் இயேசுவுக்காக அல்ல. நாம் அறிந்திருக்கிறவரை இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் பலி செலுத்தவில்லை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரை பாருங்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து மூசையின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு பாலகன் தேவாலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பொழுது இங்கே பரிசுத்த ஆவி தங்கியிருந்த சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தார். தேவனாய கர்த்தர் அவர் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பார் என்று வாக்கு கொடுத்திருந்தார். சரி, எதை பார்த்தார்? அவர் இயேசு பாலகனை பார்த்தார். அதாவது ரட்சிப்பை ஒரு மனித உருவிலே அவர் கண்டார். அருமையானவர்களே, ரட்சிப்பு என்பது நாம் செய்யும் ஒரு காரியமல்ல, அது ஒரு நபர். ஆம், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒன்று நீங்கள் அவரை உடையவர்களாயிருப்பீர்கள், அல்லது அவர் அற்றவர்களாயிருப்பீர்கள். ஒன்று நீங்கள் அவரை நம்பும் ஒருவராயிருப்பீர்கள், அல்லது நீங்கள் அவரை நம்பாத ஒருவராயிருப்பீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாயிருக்கிறீர்களா? இந்த உலகத்திலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அது ஒன்றே ஒன்றுதான் வழி. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றுதான் வேதவசனம் சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத ஒருவராய் நீங்கள் இன்றைக்கு காணப்படுவீர்கள் என்றால் அந்த மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இயேசு வண்டை வாருங்கள். அவர் உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசியுங்கள். அவருடைய சமூகத்திலே உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். அவர் உங்கள் இரட்சகர் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளையாகிறீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கேட்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? லூக்கா அதிகமாக சிந்தனை செய்யும் கிரேக்கர்களுக்காக தனது சுவிசேஷத்தை ஒரு சரித்திரமாக எழுதினார். கர்த்தருடைய வார்த்தை உலகம் எங்கும் செல்வதற்கு அந்நாட்களிலே கிரேக்க மொழி உதவி செய்தது. யோசேப்பும் மரியாளும் வம்ச வழியின்படி தாவீதின் வம்சத்திலே வந்தவர்கள். இயேசு கிறிஸ்து அன்று பாலகனாக இந்த உலகத்திலே வந்தபடியினாலே இன்று அவர் நம்மை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவின் பெற்றோர்கள் கொண்டு வந்த பலியானது அவர்கள் எவ்வளவு ஏழ்மையான நிலையில் இருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.